கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். ஏறக்குறைய 100 செய்திகள். 100 செய்திகளா? 22ஆம் அதிகாரத்தில். ஆமாம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. வாழ்க்கையின் முக்கியமான எல்லா தத்துவங்கள், கொள்கைகள் எல்லாவற்றையும் போதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல் வெளிப்படுத்தின விசேஷம். இது விசேஷமான ஒரு காரியம் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அநேகருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க ஆராய பெரிய ஆசை. நிறைய பேர் என்னிடத்தில் தொலைபேசி மூலமாக நேரிலே தொடர்பு கொண்டார்கள். ஐயா, வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி. கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்னை பயன்படுத்தி உங்களோடு பேசுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் தொடர்பாக திரும்ப திரும்ப தியானிக்க வேண்டும் என்றால் யூடியூப்பில் இந்த செய்திகளை கிராஸ் டிவி உங்களுக்கு அமைத்து தருவார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் பென் டிரைவில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம், அல்லது ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் அவற்றையெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தொடர்ந்து இந்த செய்திகள் பயனளிக்கும். உங்கள் தொகுப்பு மூலமாக மற்றவர்களுக்கும் இந்த செய்திகள் பயனளிக்கத்தக்கதாக நீங்கள் பயன்படுவீர்கள். இந்த முதலாவது அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஏறக்குறைய 30 செய்திகள். 30 செய்திகள். ஆமாம், 30 செய்திகள். பல வார்த்தைகளை அங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் முழுமையிலும் 22 அதிகாரங்களிலும் காணப்படக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகின்றன. எனவே ஆரம்பத்தில் இந்த வார்த்தைகளை பற்றிய விளக்கங்களை தெளிவாக நாம் கண்டுகொள்வோம் என்றால், கற்றுக்கொள்வோம் என்றால், பெற்றைய நாட்களிலே அதிகாரமாக நாம் செல்லும் பொழுது இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் விளக்கங்களை எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே ஏராளமான செய்திகளை 1ஆம் அதிகாரத்திலே முன்வைக்கிறோம். ஏற்கனவே பல செய்திகளை நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லக்கூடிய சில சுவிசேஷ செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய தலைப்பு சுவிசேஷம். அதில் உள்ள சில பகுதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன பார்க்க இருக்கிறோம்? 1ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சுவிசேஷம் ஒரு விசேஷம், சிறப்பான செய்தி. 2வது வார்த்தை, 2வது வசனம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும். தேவனுடைய வசனம் அது ஒரு சுவிசேஷம், சுப விசேஷம். தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும். சாட்சி, சுவிசேஷம் சாட்சிகள் நிறைந்தவை. அந்த சாட்சிகளின் மூலமாக சுவிசேஷத்தின் நீளத்தையும் ஆழத்தையும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
இந்த 3 வார்த்தைகளை பற்றி மட்டும் இன்றைக்கு பார்ப்போமே. சரியா? முதலாவதாக என்ன வார்த்தை சொன்னேன்? முதலாவது வசனத்தில் கடைசி வார்த்தை விசேஷம், அண்டர்லைன், அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள். 2வது வசனத்திலே முதல் வரியை பார்க்கும் பொழுது இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும், வசனம், அண்டர்லைன், அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் அதே வசனத்திலே பார்க்கும் பொழுது இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, அண்டர்லைன். அடுத்த வரியிலும் அதே வார்த்தை, தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம். இந்த 3 வார்த்தைகளின் அடிப்படையில் முக்கியமான சில கருத்துக்களை இன்றைய நாளிலே நாம் ஆராய்வோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாவற்றையும் கோர்த்து முறையாக வரிசையாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவதாக விசேஷம், 2வதாக வசனம், 3வதாக சாட்சி. 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்க விரும்புகிறேன். விசேஷம், என்னையா விசேஷம்? என்ன விசேஷம்? அப்படி என்ன விசேஷம் இதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த விசேஷத்தை குறித்த விளக்கம் அங்கே காணப்படுகிறது. எபிரேயர் 11 கடைசி வசனம் 40. அவர்கள் எவர்கள்? பழைய ஏற்பாட்டுக்காரர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், எபிரேயர். இஸ்ரவேலர், யூதர், எபிரேயர் எல்லாம் 3 ஒன்று தான், ஒரே விதமான ஆட்கள். அவர்கள் நம்மை அல்லாமல், நம்மைனா விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று வாசிக்கிறோம். விசேஷித்த ஒன்று நமக்காக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நியாயப்பிரமாணம், நமக்கு சுவிசேஷம். அதுதான் பெரிய விசேஷமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை ஒரு தடவை பார்த்து விடுவோமே. ஏற்கனவே நமக்கு தெரிந்த காரியம்தான், அதை மீண்டுமாக நாம் நினைவுபடுத்தி பார்ப்பது நல்லது. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக பாவம் என்ற வார்த்தை, பாவத்தின் விளக்கம், பாவத்தின் விளைவு, பாவத்தின் விமோசனம், இந்த 3 காரியங்களையும் சரியாக கற்றுக்கொண்டால் சுவிசேஷத்தை பற்றி சரியாக அறிந்து கொள்கிறோம். சுவிசேஷத்தின் மேல் நம்பிக்கை, விசுவாசம் வைக்கிறோம். மற்றவர்களுக்கும் ஆதாயம் பண்ணும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிப்பது எப்படி என்ற கேள்விக்கும் விடையை நாம் கற்றுக்கொள்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன? முதலாவதாக பாவத்தின் விளக்கம். ஏராளமான விளக்கங்கள் வேதத்தில் சொல்லப்படுகின்றன. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, அநீதி எல்லாம் பாவம்தான். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். இப்படி பாவத்தை பற்றிய பல விளக்கங்கள் வேதத்தில் காணப்படும் பொழுது, பாவம் செய்வதனாலே பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலே பாவிகள் என்று அறிய கடவோம். இந்த பாவம் என்ற பதமும் பாவங்கள் என்ற வார்த்தையும் ரோமர் நூலிலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலே பாவிகள். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அப்பாவியாக பிறக்கவில்லை, பாவியாக பிறக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆண் வித்தும் ஒரு பெண் வித்தும் சேர்ந்து ஒரு கரு உருவாகும் பொழுது அந்த கரு உருவாகுதலின் காரியம் என்ன என்று தாவீதை கேட்டால் அவன் சொல்லுவான். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையிலே, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லுவான். ஆக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பாவியாக பிறக்கிறது. குழந்தை கையில் பேனாவை கொடுத்ததை வாங்க முடியுமா? இருக்க பற்றி கொள்ளுமே, லேசில் கொடுக்காதே, இழுத்தால் அழுமே. பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு ஆவி, அது என்னது? பாவம். குழந்தைகள் அடிக்கடி அழுது கொண்டே இருக்கிறது. பால் கொடுத்தாலும் அழுகை, தொட்டில் ஆட்டினாலும் அழுகை, கொஞ்சினாலும் அழுகை, முத்தமிட்டாலும் அழுகை, அழுது கொண்டே இருக்கிறது பல குழந்தைகள். ஏன்? திருப்தியற்ற ஒரு மனநிலைமை அழுகைக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம பிள்ளையை கீழே விட்டு மற்றவர் பிள்ளை வாங்கி நாம் கொஞ்சம் பொழுது நம்ம பிள்ளை என்ன செய்யும்? தொல்லும், துடிக்கும், கத்தும், கதறும். பொறாமை, அது என்ன? பாவம். இள வயதிலிருந்தே, ஏன் பிறவியிலிருந்தே பாவத்தன்மை பிள்ளையின் இருதயத்தில் உண்டு.
பாவத்தன்மையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வதனாலே பாவ கிரியைகளிலே நாம் ஈடுபடுகிறோம். தன்மையாலே நாம் பாவிகள், கிரியையினாலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 23 முதலாக நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஆக பாவம் என்றால் என்ன? பாவத்தன்மையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. பாவங்கள் என்றால் என்ன? அந்த தன்மையினாலே நாம் பாவங்கள் செய்கிறோம். பாவத்தன்மை நமக்குள்ள இருப்பதினாலே அந்த பாவத்தன்மை கிரியைகளிலே நாம் பாவங்கள் செய்ய நம்மை தூண்டுகிறது. அவ்வளவுதான். ஆக விளக்கம் என்ன? பாவம் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலேயே நாம் பாவிகள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பச்சை பிள்ளையா, பாவம் அறியாத பிள்ளையா என்று வேதத்தில் வாசிக்கவில்லை. பாவிகளாக இந்த உலகத்திலே நாம் பிறக்கிறோம். இது பாவத்தின் விளக்கம். பாவத்தின் விளைவு என்ன? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். விளைவு, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையே சுடரொளி பட்டயம் வந்தது. விளைவு என்ன? பிரிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. தேவனை விட்டு மனிதன் பிரிக்கப்படுகிறான். காரணம் என்ன? பாவம், பாவத்தன்மை. பாவம் செய்ததினாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமும் ஏவாளும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். பிரிவு. இரண்டாவதாக வேதனை. பிரசவ வேதனை பெருகியது அவளுக்கு. நிலம் சபிக்கப்பட்டது, முள்ளுங்குருக்கும் முளைத்தன. ஆபேல் படுகொலை செய்யப்பட்டான், காயின் தலை மறைவானான். நித்த அந்த குடும்பத்திலே யுத்தம், வேதனை. மூன்றாவதாக மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவம் செய்யாதபடிக்கு அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். புசித்தான், செத்தான். முதலாவதாக ஆவியிலே செத்தான், இரண்டாவதாக சரீரத்திலே மாண்டான், மூன்றாவதாக நித்திய மரணத்திற்கு அவன் ஆயத்தப்பட்டான். இதையெல்லாம் கருதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை நரகத்திலிருந்து மீட்க இந்த உலகத்திலே உதித்தார். அதுதான் பாவத்தின் விமோசனம். முதலாவதாக பாவத்தின் விளக்கம், இரண்டாவதாக பாவத்தின் விளைவுகள். என்ன விளைவுகள்? பிரிவினை, வேதனை, மரணம். மூன்றாவதாக பாவத்திற்கான விமோசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 3 காரியங்களையும், எந்த 3 காரியங்கள்? பிரிவு, வேதனை, மரணம். இந்த 3 காரியங்களையும் தம்மிலே ஏற்றுக்கொண்டு, தாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக ரட்சிப்பை நிறைவேற்றி முடித்தார், மீட்பை தந்தார். எப்படி? ஆண்டவர் பிரிக்கப்பட்டார். பாவத்தின் முதலாவது பலன் பிரிவினை அல்லவா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவகுமாரன் ஆண்டவர் தூதர்களின் மூப்பர்களின் ஆராதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர். நம்முடைய பாவம் அவரை பரலோகத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து பெத்லகேமிலே போட்டது. பாவத்திற்காக அவர் பிரிக்கப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது பிதாவின் கையும் குமாரனுடைய கையும் சேர்ந்தே இருக்கும் பொழுது நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி, உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், உலகத்தின் பாவம் எல்லாவற்றையும் அவர் சுமந்த பொழுது பாவத்திற்கு பிரிக்கும் சக்தி உண்டே? நம்முடைய பாவம் இயேசுவை பிதாவை விட்டு பிரித்ததினாலே, என் தேவனே ஏன் என்னை உம்மிடமிருந்து பிரித்து கொண்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுவதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் நமக்காக பிரிக்கப்பட்டார், நமக்காக வேதனைப்பட்டார். நமக்காக வேதனை, அவருடைய வேதனையின் சித்திரம் ஏசாயா 53ஆம் அதிகாரம். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசு நமக்காக பிரிக்கப்பட்டார், இயேசு நமக்காக வேதனைப்பட்டார், இயேசு நமக்காக மரணத்தையும் அனுபவித்தார், மரித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு நமக்காக ஜீவனை விட்டார், மரணத்தை நம் ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்தார். நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார், பிரிக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், மரித்தார். பின்ன நம்மோடு வாழ, நமக்குள்ளே வாழ 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். இதுதானே சுவிசேஷம்.
நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் பிரிக்கப்பட்டு வேதனைப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் சென்று 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி நமக்குள்ளே வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். யாரெல்லாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இப்படி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதை அப்படியே மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டியது, அவர்களை ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. இது அவர்களுக்கு கிடைக்கப்பெறாத, யாருக்கு? யூதர்களுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய விசேஷமான காரியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சுவிசேஷத்திற்கு சிலர் அடிபணியாதவர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே அங்கலாய்த்து கொண்டிருப்பதாகவும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன? ஒரு பணக்கார வாலிப தலைவன் ஆண்டவரிடத்தில் வந்தான், ஓடி வந்தான், வாடி சென்றான். என்ன? ஆண்டவரிடத்தில் கேட்டானே, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, சிலுவையை எடு, என்னோடு நட என்று சொன்னார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினாலே துக்கத்தோடு திரும்பி சென்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் முதலாக நாம் இந்த சம்பவத்தை நாம் சந்திக்கிறோம். ஆக தங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாமல், உலகத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, மேற்க பார்த்தா மாந்தோப்பு, எல்லாம் இருக்கு எனக்கு, மண்ணிலே பெருமை, மறுமையிலே வெறுமை. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? திருப்தியற்ற மனப்பான்மையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. நிலம் நன்றாக விளைந்திருக்கிறது, நிறைய தானியங்கள் ஏற்கனவே கொட்டாரமாக பில்டிங்காக சேர்த்து வைத்திருக்கிறான் ஒரு மனிதன், லூக்கா 12. ஆனால் அவனுக்கு வாழ்க்கையிலே திருப்தி இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலும் வெறுமை காணப்படுகிறது. நான் என்ன செய்வேன்? என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை அங்கே சேர்த்து வைத்து, ஆத்துமாவே நீ வாழ்வதற்காக அநேகம் பொருள்கள் அநேக நாட்களுக்காக சேர்த்திருக்கிறேன், நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் அந்த மனுஷன். உலகத்தில் ஒன்றும் சேர்த்து வைக்காதவனை பார்த்து உலகம் முட்டாள் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவ நோக்கம் அறியாமல் சேர்த்து கொண்டே இருக்கிறவனை பார்த்து தேவன் முட்டாள் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட முட்டாள்களாக இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன் என்றல்லவா இந்த மனுஷன் கொக்கரிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? மதிகேடனே, உலகம் இந்த மனுஷனை புகழும், நிறைய சேர்த்திருக்கானே, இவனைத்தான் நம்ம ஊரில் எம்எல்ஏ எலெக்ட் பண்ணணும், எம்பியா தேர்ந்தெடுக்கணும், இந்த மனுஷனுடைய ஃபோட்டோகிராஃப் நமக்கு தேவை, ஆட்டோகிராஃப் நமக்கு அவசியம், ஞானி, இவனை போல ஒரு ஞானி உலகத்தில் கிடையாது என்று உலகம் புகழலாம். ஆனால் தேவனோ, மதிகேடனே, உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும், அப்போ நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 12:15 முதலாக திருப்தியற்ற நிலைமை, மனதிலே நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, வாழ்க்கையிலே சோர்வான நிலைமை, தனிப்பட்ட நிலைமை, தனித்திருக்கும் நிலைமை, தனியாக விடப்பட்ட நிலைமை. பன்றிமேட்டிலே தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். என் தகப்பன் வீட்டில் ஏராளமான வேலைக்காரர்கள், கூலிக்காரர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் தினந்தோறும் சாப்பிடுவதற்கு திருப்தியான பூரணமான சாப்பாடு உண்டு. நானும் இங்கே பசியினால் சாகிறேனே. லோன்லினஸ், தனிமையில் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவர்களை நேசிப்பதற்கு ஆள் இல்லை, நன்றாக பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, பன்றிகளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் உண்டு. தனிமையிலே வாழ்ந்து வாழ்க்கையில நிம்மதியும் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மரண பயத்தோடு வாழக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மரண பயம், எப்படி வாழப்போகிறேன் என்று தெரியவில்லையே, செத்து போனால் நான் என்ன செய்வேன் என்று புரியவில்லையே. என்ன சொல்கிறான் சங்கீதக்காரன்? 116ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் என்று சொல்லி அவன் புலம்புவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 55ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் முதல், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகள் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று,
பயத்தோடு நடுக்கத்தோடும் நாளைய தினம் என்ன நடக்குமோ தெரியவில்லையே என்று கலக்கத்தோடு வாழக்கூடிய மக்களும் உண்டு. இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் தேவை, நற்செய்தி தேவை. ஆண்டவர் இவர்களுக்காக எதையெல்லாம் செய்து முடித்தார் என்ற செய்தி இவர்களுக்கு அவசியம். சொல்லுவது யார்? யார் சுவிசேஷத்தை பெற்றார்களோ, யார் சுவிசேஷத்தை அனுபவித்தார்களோ, யாரெல்லாம் சிலுவையிலே சீரேசுநாதர் சிந்தினாரே அந்த இரத்தத்துக்கு சொந்தக்காரர்களோ அவர்கள் சொல்ல வேண்டும். தேவதூதர்கள் அல்ல, யாருக்காக ஆண்டவர் மரித்தாரோ அவர்கள் சொல்ல வேண்டும். சொல்லுவீர்களா? நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நீங்களும் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. காரணம், சுவிசேஷம் விசேஷம். பூரணமான ஒரு சுவிசேஷத்தை, பூரணமான ஒரு விசேஷத்தை ஆண்டவர் நமக்கு அனுமதித்தார், அருளி செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக விசேஷம் என்ற வார்த்தை, இரண்டாவதாக வசனம். எங்கே வாசிக்கிறோம்? அதை வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த 2வது வார்த்தையை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 2வது வார்த்தை என்ன? 2ஆம் வசனம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும், தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். 3, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆக 2வதாக சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அடுத்த பகுதி, அடுத்த அம்சம் வசனம். முதலாவதாக விசேஷம், அது சுவிசேஷம். 2வதாக அதில் அடங்கி இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி வசனம் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் அநேகருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பொக்கிஷம். ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசக்கூடிய உலகம், ஏறக்குறைய 2000 மொழிகளுக்கு மேலாக பேசப்படக்கூடிய இந்தியா, இதில் ஏறக்குறைய 100 மொழிகளிலே தான் வேதம் இருக்கிறது. மற்றவர்கள் தேவனின்றி ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை உருவாக்கி உங்களுக்கு பரிசளித்து ஆண்டவர்களுடைய கரங்களிலே, மடியிலே, மேஜையிலே வைத்திருக்கிறாரே. வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? ஆராய்கிறோமா? மனப்பாடம் பண்ணுகிறோமா? கை கொள்ளுகிறோமா? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? வேதம் உங்களுடைய கையிலே, உங்களுடைய வாயிலே, உங்களுடைய நெஞ்சிலே இருக்க வேண்டும். அதை மனதிலே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது விருப்பத்தோடு வாசியுங்கள், கடமுறைக்காக அல்ல. நிச்சயமாக விருப்பத்தோடு வாசியுங்கள். வாசிக்கணுமே, இல்லைன்னா ஒரு கில்ட் ஃபீலிங் உண்டாகுத, இல்லைன்னா தேவகுத்தமாயிருமோ, வாசித்துருவோம், ஒரு 2 அதிகாரம் வாசிப்போமே என்று வேண்டா வெறுப்பாக வாசிக்காமல், தினத்தந்தி போல வாசிக்காமல் தியானத்தோடு வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், வேதம் பால், வேதம் தேன். எனவே விருப்பத்தோடு அதை வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 2வதாக கவனமாக வாசிக்க வேண்டும், கவனமாக வாசிக்க வேண்டும். நம்மை கவனப்படுத்துவதே ஆண்டவராகிய தெய்வத்தின் வசனம். அது ஒரு டார்ச் லைட் போல, அது ஒரு விளக்கு போல. தேவனுடைய வசனம் எப்படி இருக்கிறது வேதத்திலே? அது விளக்கு என்று சொல்லி, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தியானத்தோடு வாசிக்க வேண்டும். அந்த தியானத்தோடு வாசித்தால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை வளர்க்கும். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1ஆம் சங்கீதத்திலே கொஞ்சமாகவும் 119ஆம் சங்கீதத்திலே அதிகமாகவும் வசனத்தின் மாண்பு, வசனத்தின் சிறப்பு அவற்றை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கொள்கை ரீதியாக வாசிக்க வேண்டும். ஒரு வசனத்திலே ஒரு மாதிரி சொல்லும், இன்னொரு வசனத்திலே அதனுடைய விளக்கம் இருக்கும், இன்னொரு வசனத்திலே அதனுடைய தொடக்கம் முடிவு எல்லாமே இருக்கும், இன்னொரு வசனத்திலே ஒத்துவாக்கியங்கள் இருக்கும். கர்த்தருடைய வேதத்திலே தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு அப்படி ஒரு கொள்கையை உருவாக்காதிருங்கள். எல்லா வசனங்களையும் வாசித்து ஒப்பிட்டு பாருங்கள். The scripture will interpret the scripture. வேதம் வேதத்தை தியானிக்கும். எனவே ஒத்து வாக்கியங்களோடு நீங்கள் வாசியுங்கள். ஒத்து வாக்கிய வேத அகராதி அப்படின்னு ஒரு புத்தகம் பார்த்துருக்கீங்களா? ஆசீர்வாதம் என்பவர் எழுதிய ஒரு புத்தகம்
டான் கலரில் அது இருக்கும். வாங்கி வாசிங்களேன். உங்களுக்கு தெரியாத வசனம் அல்லது உங்களுக்கு தெரிந்து மறந்த வசனம் அதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு விளக்கமாக இருக்கும். கொள்கை ரீதியாக பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தோடு முடித்து கொள்ளக்கூடாது. என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா பிதா பெரியவர், இயேசு சின்னவர் தானே. அப்போ பிதாவும் இயேசுவும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கேள்விகள்லாம் வருதில்ல. யெகோவா சாட்சிகள் அவர்களிடமிருந்து, ஒருத்துவக்காரர்களிடமிருந்து இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வருகிறதா? இல்லை. நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்போ என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று இயேசு ஏன் சொன்னார்? பெரியவராய் இருந்தார் நீ சொல்லல, பெரியவராய் இருப்பார் நீ சொல்லல, பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நிகழ்காலத்திலே சொல்லுகிறார். ஏன்? அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது 33 வருஷங்கள் வாழ்ந்தாரே. அப்பொழுது இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி சிறுமைப்படுத்தி சின்னவராக இந்த உலகத்தில் வந்தார். அந்த 33 வருஷங்கள் மட்டும் பிதாவை விட இயேசு, தேவகுமாரனாகிய இயேசு மனுஷகுமாரனாக வந்த பொழுது தன்னை சிறியவராக்கி கொண்டு வந்தார். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அவ்வளவுதான். இருந்தார் நீ சொல்லல, 2 பேர் ஒன்னாச்ச. இருப்பார் நீ சொல்லல, 2 பேர் ஒன்னாச்ச. பரலோகத்திலே சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வேதத்தை பகுத்து தொகுத்து வாசிக்கும் பொழுது கொள்கை குழப்பங்கள் நிலவாது, கொள்கை விளக்கங்கள் நிலவும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கருத்தாக தெளிவாக நாம் வாசிக்க வேண்டும். ஒரு வசனத்தை கொடுப்பார்கள், அட்டையிலே, ஸ்டிக்கரில், கேலண்டரில் அல்லது வாட்ஸ்அப்பில் கொடுப்பார்கள். அந்த வசனம் வேதத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். வேதத்தில் இல்லை என்றால், சந்தேகம் வரும் என்றால் அந்த வசனத்தை தேடி கண்டுபிடியுங்கள். இன்னைக்கு அநேகர் முழு வசனம் கொடுப்பதற்கு பதிலாக அரை வசனம், கால் வசனம், அரைக்கால் வசனம், மாகாணி வசனம் இப்படி தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முழு வசனம் நமக்கு கிடைக்கப்பெறுவது கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன கொடுக்கிறார்கள்? கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் என்று கொடுக்கிறார்கள். முழு வசனம் அது. ஏறக்குறை மாகாணி வசனம். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் என்ற கருத்தை உபாகமம் 28:14 வாசிக்கிறோம். ஒரு வசனம் கொடுக்கப்படும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கவனமா, ரொம்ப டிசைனிங்கா நான் வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக சுவிசேஷத்திலே முதலாவதாக விசேஷம், 2வதாக வசனம், 3வதாக ஆண்டவருக்குள்ளான சாட்சி என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. 2ஆம் வசனம் மீண்டுமாக இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி இதுவும் சுவிசேஷத்தின் ஒரு பகுதி என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவரை பற்றிய சாட்சி. அவர் இந்த உலகத்தில் பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார், சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், 40 நாட்கள் இந்த உலகத்தில் உயிருள்ளவராக உலாவினார், தம்மை குறித்து சாட்சி பகர்ந்தார், பரமண்டலத்துக்கு ஏறி தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அதன் பின்னர் வந்தார், அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வையகத்தை நடத்தியிருக்க வரப்போகிறார். இதையெல்லாம் பற்றிய சாட்சிகள் இந்த உலகத்தில் சொல்லக்கூடியவர்கள் உண்டு, சொல்ல வேண்டும். இந்த சாட்சியை சொல்லுவது எளிது, இந்த சாட்சியை பாடுவது எளிது, இந்த சாட்சியை பெறுவது கஷ்டம், வித்தியாசமானது. சாட்சியை பெற்று வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிப்பது ரொம்ப கஷ்டம், எளிதல்ல, ஆனால் எளிதாக்க வேண்டும். ஆண்டவருடைய சாட்சியை பெற்றவர்கள் ஆண்டவருடைய சாட்சியாக இந்த உலகத்தில் இருந்து ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல விதத்தில் இந்த சாட்சியை, ஆண்டவரை பெற்ற சாட்சியை மற்றவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் அப்படி பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சமூகத்தால் சாட்சி பெற்றவர்கள் உண்டு, உலகத்தினரால் சாட்சி பெற்றவர்கள், சபையால் சாட்சி பெற்றவர்கள் உண்டு, சக விசுவாசிகளால் சாட்சி பெற்றவர்கள் உண்டு, சத்துருக்களால் சாட்சி பெற்றவர்கள் உண்டு, சாத்தானால் சாட்சி பெற்றிருக்கிறவர்கள் உண்டா? இருக்குமே, ஆண்டவர் இருந்தாரே. சாத்தானால் சாட்சி பெறுகிறவர்களும் இந்த உலகத்தில் உண்டு, சர்வவல்ல தெய்வத்தால் சாட்சி பெறுகிறவர்களும் இந்த உலகத்தில் உண்டு. சமூகத்தால் யாரு? யோசேப்பு
தானியேல் இவர்கள்லாம் சமூகத்தால், மற்றவர்களால், மற்ற மதத்தினரால், பார்வோனால் சாட்சி பெற்றவன் யோசேப்பு. பாபிலோன் மன்னனால் சாட்சி பெற்றவன் தானியேல். மற்றவர்களால் சாட்சி பெறுவது, சபையால் சாட்சி பெற்றவர்கள் காயு என்று ஒரு மனுஷன் வருகிறானே, தெமேத்ரியு என்று இன்னொரு மனுஷன் வருகிறானே, 3 யோவானிலே. அவர்கள் எல்லாரும் சபையாரால் சாட்சி பெற்றவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சக விசுவாசிகளால் சாட்சி பெற்றவர்கள், சக விசுவாசிகளால் சாட்சி பெற்றவர்கள் கொர்நேலியு தான தர்மம் பண்ணுகிறவன், விசுவாசி, தேவபக்தி உள்ளவன், நீதிமான் என்றெல்லாம் அவன் சாட்சி பெற்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்போஸ்தலர் 10 தீமோத்தேயு உண்மையுள்ளவன், உத்தமமானவன், என்னை போன்றவன் என்றெல்லாம் பவுல் மூலமாக சாட்சி பெற்றவன் தீமோத்தேயு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. தீமோத்தேயு அந்த பெயருக்கு அர்த்தமே தேவனுடைய மகிமை அல்லவா? தேவனுடைய மகிமையை தன் வாழ்க்கை மூலமாக, தன்னுடைய வார்த்தை மூலமாக வெளிக்காட்டி வாழ்ந்த மனுஷன் தீமோத்தேயு. சத்ருவால் சாட்சியா? அது நடக்கக்கூடியதா? யூதா சத்ருவாச்சே, அவன் சாட்சி சொன்னானே, ஆண்டவரை பற்றி குற்றமில்லாத ரத்தம் அப்படின்னு சொன்னானே. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேனே என்று சொல்லி சாத்தானால் சாட்சி பெறுகிறவர்கள் இருக்கலாமே. ஆண்டவர் அப்படி இருந்தாரே. இயேசுவே, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றெல்லாம் சாட்சி சொன்னதாக வேதத்தில் வாசிக்கிறோமே. சர்வ வல்லவருடைய சாட்சி. ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆட்களை பார்த்து, தன்னை பின்பற்றுகிறவர்களை பார்த்து, தன்னை நேசிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இயேசு பெற்ற சாட்சி என்ன? பிதாவால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். இயேசு கொடுத்த சாட்சி என்ன? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். யாரை பார்த்து? நாத்தான்வேலை பார்த்து என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தினபடியால், உண்மை உள்ளவன் என்று இயேசு கிறிஸ்து என்னை குறித்து எண்ணி இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். பவுல் சொல்றான் 1 தீமோத்தேயு 1:12 இப்படியாக சாட்சியோடு வாழ்கிறவர்கள் உண்டு. சுவிசேஷத்தை வார்த்தையினால் அறிவிப்பது ஒன்று, வாழ்க்கையினால் அறிவிப்பது இன்னொன்று. சுவிசேஷ செய்திகளை நம் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும், அதாவது சாட்சியின் ஜீவியத்தினாலும் அறிவித்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய அன்றாட கடமை. சுவிசேஷம் என்ற தலைப்பில் 3 வார்த்தைகளை இன்றைக்கு பார்த்தோம். முதலாவதாக விசேஷம், இரண்டாவதாக வசனம், மூன்றாவதாக சாட்சி. இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இலக்கணமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய விசேஷத்தை எங்களுக்கு வைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நியாயப்பிரமாணத்தை விட சுவிசேஷம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு ஆழமானது, எங்களுடைய வாழ்க்கையை அனுதினம் உயிர்ப்பிக்கக்கூடியது. அந்த விசேஷத்தை எங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொண்டு உம்முடைய வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வார்த்தையினாலே மட்டுமல்ல வாழ்க்கையினாலும் சாட்சியோடு நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.